மன அழுத்தத்தின் வழியாக போகும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் அல்லது எப்படி இருக்க வேண்டும்? எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன் என்னோடு கூட வேலை செய்தவர். அன்றைக்கு அவருக்கு நைட் ஷிஃப்ட். அவர் வந்த பொழுது திடீரென்று அவருக்கு நெஞ்சு வலி வந்து விட்டது. அந்த நேரத்தில் அவருக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. மைல்டு அட்டாக். நான் உடனே அவரை அழைத்து அவருக்காக ஜெபித்தேன். ஆண்டவரே, இந்த நேரத்தை எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை, ஆபத்து கிட்டி இருக்கிறது, எங்களுக்கு சகாயம் இல்லை, எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவரிடத்துல ஜெபித்தேன். கர்த்தருடைய கிருபையினால் அந்த நேரத்தில் அவருக்கு அது எல்லாம் சரியாகி டியூட்டி முடித்து போனார். ஆனால் அந்த அடுத்த நாள் அவர் வரும்பொழுது அவரிடத்துல நான் விசாரித்தேன், என்னதான் நடந்தது, ஏன் இப்படி உங்களுக்கு இப்படி ஒரு இது நடந்தது என்று கேட்கும் பொழுது அவர் சொன்னாரு, அதை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல நான் விரும்புகிறேன். எப்படின்னா, அவர் சொன்னாருமா, நான் வெளியில தான் உங்ககிட்ட சிரிச்சிட்டு இருக்கேன், என் மனசுக்குள்ள அவ்வளவு பாரங்கள் இருக்கிறது. எனக்கு மனைவி இருக்கிறாங்க, அந்த மனைவி மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. திடீர்னு எங்கேயாவது ஓடி போயிடுவாங்க. ஒன்று அவங்களுக்காக சுயநினைவு வந்து நான் இந்த ஊர் இந்த இடம்னு சொன்னாங்கன்னா யாராவது ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, போய் கூட்டிட்டு வருவேன். இல்லைன்னா 2 நாள் ஆகுமா அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு. மூத்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு சிசேரியன் பண்ணி 2 குழந்தை பிறந்தது. அதனால அவங்களுக்கு உடம்புல வெயிட் போட ஆரம்பிச்சிச்சு. இதனால அவங்க கணவர் என்ன பண்ணாரு, நீ ரொம்ப குண்டாயிட்ட, உன்னை பார்க்க எனக்கு பிடிக்கல, நீ குண்டானதுனால நீ அசிங்கமாயிட்ட, எனக்கு உன் கூட வாழ பிடிக்கல, நீ உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு பிள்ளைங்களை நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுதினமும் குடிச்சிட்டு வந்து என்னை அடிக்கிறாருன்னு சொல்லி என் பொண்ணு அடிக்கடி ஃபோன் பண்ணுதுமா. கடைசியாக இன்னைக்கு என் பொண்ணு ஃபோன் பண்ணுச்சு, அப்பா இவ்வளவு நாள் அடி வாங்கி உத வாங்கி எவ்வளவோ சகிச்சுக்கிட்டு இருந்தேன், சரி எப்படி இருந்தாலும் இவர் கூட வாழ்ந்துடலான்னு நினைச்சேன். கடைசியில் அவர் என்னை விட்டுட்டு வேறொரு பெண்ணை தேடிக்கிட்டாரு, கல்யாணம் பண்ணி இந்த பொண்ணோட குடும்பம் நடத்திட்டு இருக்கிறாருப்பா, நான் இன்னைக்கு தான் அது கண்டுபிடிச்சேன், இனி வேண்டாம்ப்பா நான் உங்க கூடவே வந்துடுறேன்னு சொல்லி என் பொண்ணு இப்போ வந்துட்டு இருக்குமா, அப்படி அதனால தாம்மா என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. பாருங்க, அவங்க பொண்ணு வீட்டுக்கு வந்து சேர்றதுக்குள்ளாகவே திரும்பவும் அடுத்த நாள் இரவு அவருக்கு மிட் நைட்ல ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டாரு. முடியல, யாரும் பிரயோஜனம் இல்லை. ஒருவேளை நீங்க அந்த மாதிரி இருக்கிறீங்களா, உங்களுக்கு அந்த மாதிரி குடும்ப சூழ்நிலைகள் இருக்கிறதா, அந்த சகோதரனால தாங்கிக்க முடியல, இத்தனைக்கும் ஒரு கிறிஸ்தவ சகோதரன் தான். இன்னைக்கு நீங்க அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறீங்கன்னா தேவன் இடத்துக்கு வாங்க. ஏன் உங்க வருத்தப்பட்டு உங்க பாரத்தை நீங்களே ஏன் சுமக்கிறீங்க? நீங்க சுமக்கிறதுனால தானே உங்களுக்கு வந்து அந்த மன நோய் வருது, உங்களால வந்து ஸ்ட்ரெஸ் வருது, டிப்ரெஷனா மாறுது, அது வந்து ஹார்ட் அட்டாக்குக்குள்ள கொண்டு போய் விடுது. அதனால நீங்க என்னை நோக்கி வாங்க, உங்க ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பேன், உங்க பாரத்தை என் மேல இறக்கி வச்சிருங்க, நான் அதை சுமந்துக்கிறேன், உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.